டேஸ்ட்டான பாசிப்பருப்பு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது குயிக்காக செஞ்சிடலாம். ஒரு குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். செவக்க வதக்கிக்கங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி சேர்த்திக்கலாம். பெரிய தக்காளி இருந்தால் 2 தக்காளி சேர்த்து நல்லா குலைவாக வெந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 200 கிராம் பீன்ஸ் கேரட்டை பொடி பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கலாம். உள்ளே சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே வச்சுக்கோங்க. ரொம்ப கம்மியாக வச்சிங்கன்னா பாசிப்பருப்பு அடியில் பற்றிடும். அதனால தான் குக்கரில் நீங்கள் எப்போவுமே பாசிப்பருப்புக்கு 2 விசில் விடுவீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 விசில் விட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா பாசிப்பருப்பும் நல்லா வெந்துடும், காயும் நல்லா வெந்திருக்கும். இது சுடுசாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.